இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுல எந்த பட்டை உங்களுக்கு ஒரிஜினல் பட்டைன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? நான் அடிக்கடி எங்க வீட்ல பார்த்தது இந்த மாதிரி பட்டை தான். வெரி குட். அப்போ நீங்க பார்த்தது வந்து இதுதான் சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டைகள்லயே சுருள் பட்டை. இது வந்து சாதா பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேசியாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து குவாலிட்டி கம்மி. ஆனால் இது வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டி, நிறைய வந்து காசு ஜாஸ்தி. புரியுதுங்களா? அது மாதிரி வெறும் பட்டை இந்த மாதிரி பட்டைகள் இருந்ததுன்னா ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இது வந்து சாதா பட்டையில் இதில் வந்து எசன்ஸ் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. இந்த பட்டை ஸ்மெல்லுக்காக இதுக்கு இது இருக்கு, அரோமா இருக்கு. அதில் டிப் பண்ணி வேற சாதாரண இது போட்டு கூட நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இயற்கையான பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். சுருள் பட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும். நீங்கள் கேட்டே வாங்கலாம். இதுதான் ஒரிஜினலாக நமக்கு வந்து நம்ம வந்து பட்டைன்றது சொல்றது. இந்த மாதிரி பட்டையில நம்ம வந்து டிப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து வாங்க வேண்டாம். இந்த மாதிரி பட்டைகள் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, பிரியாணி லவர்ஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆமா.